வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், ஆர்எம்எஸ்எஸ்ல இருக்கவங்களை அன்புடன் வரவேற்கிறது. இந்த அவசரமான தக்காளி கிரேவி, தக்காளி தொக்கு தான் வச்சு சப்பாத்தி போட போகிறேன். இதுக்கு எண்ணெய், கடுகு, சோம்பு, சீரகம் இதை போட்டுட்டு வெங்காயம், பெரிய வெங்காயம் இல்லாட்டி சின்ன வெங்காயம் பொடிசாக நறுக்கி பச்சை மிளகாய் இதை நல்லா நம்ம வதக்கிடணும். வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லாட்டி ஒரு 4-5 வெள்ளைப்பூடை தட்டி போட்டுறணும். தட்டி போட்டுட்டு நம்மளுக்கு பொடி மல்லிப்பொடி, மிளகாத்தூள், கரம் மசாலா இருந்தால் போட்டுக்கலாம், இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்போ மல்லித்தூள் லைட்டாக 1 ஸ்பூன் மட்டும் கலர் கொடுக்குறதுக்காண்டி நம்ம ஆனியன் வதங்கும் போதே கொஞ்சோண்டு போட்டுறணும். போட்டுட்டு அப்புறம் 3 பொடியும் நம்ம தக்காளி வதங்கவும் போடணும். இது சைடிஷ்டு எல்லா சாதத்துக்கும் சைடாக நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கு நம்ம ஆளுக்கு 10 சப்பாத்தினாலும் சாப்பிடுவாங்க. ஆனால் நான் அதோட ஒரு 3-4 தான் கொடுப்பேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வெள்ளைப்பூடு ஹைலைட். இதில் நம்ம தட்டி போடுறோம் பார்த்திங்களா, இஞ்சி பூண்டு இருந்தாலும் போட்டுக்கலாம். இதில் வெள்ளைப்பூடு அவசரத்துக்கு தட்டி போட்டுட்டேன். இப்போ இப்போ பொடிசாக நறுக்குனா தக்காளியை நல்லா பழமாக எடுத்துக்கோங்க. மீதம் இருந்தாலும் நம்ம மதிய சாதத்துக்கு ஏதாச்சும் வச்சுக்கலாம் சைடிஷாக. இதை அப்படியே இது ஒரு காம்பினேஷன் பழைய சோறு அப்படியே தயிரை ஊற்றி அப்படியே இந்த தொக்கை வச்சு அவ்வளோ சாப்பிட்டோம்னா அப்படியே மீன் குழம்பு கூட தோற்று போயிடும். அவ்வளோ நல்லாயிருக்கும். கொஞ்சம் காரசாரமாக வச்சா அவ்வளோ நல்லாயிருக்கும். இந்த சைடிஷ்ஷு சப்பாத்திக்கு அவ்வளோ காம்பினேஷனு. நல்லா வதங்கவும் பார்க்கலாம். இந்த தக்காளி போட்டு ரெடி ஆகிடுச்சு பாதி. இப்போ மல்லித்தூள், மஞ்சத்தூளும் போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. இது கொஞ்சம் கொழப்பு கொடுக்குறதுக்காண்டி 1 ஸ்பூன் கடலை மாவு இல்லாட்டி 1/2 ஸ்பூன் கடலை மாவு போட்டு கலக்கி விட்டு நல்லா கொதிக்க விட்டு திக்காக கிரேவியாக வரவும் கொத்தமல்லியை போட்டு இறக்கிடணும். அவ்வளோ பழைய சாதத்துக்கு எல்லா சாதத்துக்குமே சைடிஷாக அவ்வளோ காரசாரமாக இருக்கும். நல்லா ஊறுகாய் மாதிரி நல்லா தொக்காக வந்தோன்னா சப்பாத்திக்கு அவ்வளோ காம்பினேஷனு. அவசரமாக நம்ம லேட்டாக வந்துருச்சா சப்பாத்தியும் தக்காளி தொக்கும் பேரண்ட்ஸ் தேர்ந்தெடுங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி கூட்டு ரெடி ஆகிடுச்சு. அப்படியே கடைசியாக இந்த லைட்டாக அப்படியே குமிழியாக வரும்போது எதுவுமே எந்த கிரேவி குழம்பு அப்படி ஆகும். லைட்டாக எண்ணெய் அப்படி மேலே வரும். அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. இது எல்லா சாதத்துக்குமே அடிச்சுக்கிற முடியாது. மெயினாக சப்பாத்திக்கு அவ்வளோ சைடிஷ் நல்லாயிருக்கும். எல்லாத்துக்குமே அவ்வளோ காம்பினேஷனு. இங்கிட்டு பாருங்கள், இங்கிட்டு சப்பாத்தி ரெடி ஆகுது. அதனால் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த அறிகுறியிலையும் நான் வீடியோவை எடுத்து போடுறேன். லைவ் எடுத்து போடுற மாதிரி தான் போடுறேன். நன்றி, வணக்கம்.